நறுக்குன்னு குத்து. என்ன தண்ணியை போட்டு குத்துற? என்ன சொன்னா கேட்டியா? மூளை குழம்பிருச்சு அவருக்கு. நறுக்குன்னு குத்தவான். என்ன தண்ணியை போட்டு இப்படி பண்ற? தண்ணியை போட்டு குத்துறன்னா வருத்தமா இருக்கான். கேட்டியா? என்னது சரி சரக்கு பேர் என்னன்னு தெரியும்? என்ன எந்த ஆட்டம் போட்டதுக்கு இந்த ஆட்டம் போட்டு எழுப்புமா கிளப்புமா கிளப்புமா அந்த பிள்ளைங்க ஓத்திரியம் பண்றது நல்லா பண்ற திடீர்னு பொசுக்குன்னு படுத்துக்கிற பொசுக்கு வடிவேல் மாதிரி பப்பரக்கான்னு படுத்துக்கிறீங்க. இல்ல இல்ல நல்லா பண்றதுனால படுத்துக்கிறியா? எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க நீங்க நல்லா பண்றீங்க. என்னங்க பண்றோம்? நீங்களும் நல்லா பண்றீங்க. நீங்க நல்லா பண்றீங்க. பர்ஃபார்மன்ஸ் ஏங்க என்ன பண்றீங்க? ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏப்பா என்ன ரெடி பண்றீங்க? அந்த அளவுக்கு மோசமா போச்சா? அட காசு பணத்தை ரெடி பண்ண வேண்டாமா? இருக்கீங்களா? காசு பணம் வச்சா நீங்க எல்லாம் என்ன நிஜமா குடியாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. குடியார மாதிரி நடிச்சனே தவிர குடியாரம் கிடையாது. அதுக்காக யோக்கியனும் இல்லை. குடிச்சவன் தான் ஒரு காலத்தில். சரி இப்போ 3 கோட்டர் 4 கோட்டர் ஒரு நாளைக்கு குடித்தேன். சரி. ஆனால் அன்றைக்கி நான் குடியை விட்டுட்டு தெளிவாக இருக்கேன். என்ன காரணம்? யார்? என்ன காரணம்? யார் சொன்னால் நம்ப மாட்டீங்க. சொல்லுங்க. அது எப்படிங்க நம்பாம? அம்மா அப்பா சொல்லி நான் கேட்கல. சரி. எங்கள் அண்ணன் தம்பி சொல்லி நான் கேட்கல. ஃப்ரெண்டுங்க சொல்லிட்டாங்களா? நண்பன் சொல்லி கூட நான் கேட்கல. நண்பன் சொல்லி கூடவா? நிற்கிறாவார். ஆமாம். அவ்வளவும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறாவார். ஓ சண்டாளி. யார் சண்டாளியா? சாந்திக்கு எனக்கும் சொல்லக்கூடாது. சாந்திக்கு உங்களுக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா எனக்கு அவளுக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள வெளியே தெரியாம நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி. வெளியே இன்னைக்கு தான் மேடையில் சொல்ற சூழ்நிலை வந்துருச்சு. சரி சரி சரி. கல்யாணம் ஆயிடுச்சு. கண்டிப்பா. ஆனால் வேற எதுவுமே நடக்கல. யோ இதாங்க. ஏமா இந்த பிள்ளையும் வருத்தப்படுது ஏங்க? அதுக்கு ஃபீலிங்க. ஜாதகக்காரனை சாந்தி மூத்திரத்துக்கு தேதி கேட்டேன். ஏங்க சாந்தி மூத்திரம்னா இந்த பிள்ளைகிட்ட கேட்டிருக்க வேண்டியதுனா கொட்டாச்சியை கொடுத்துருக்க வேண்டியதானே? அவன் மூத்திரம்டா. சாந்தி முகூர்த்தத்துக்கு. முகூர்த்தமா? முதலிரவுக்கு. அவன் சொன்னான் 6 மாதத்துக்கு உங்களுக்கு கிரகம் சரியில்லை. சரி. நீங்கள் ஒன்றும் சேரக்கூடாது. யாரா உன் உசுருக்கு ஆபத்துன்ட்டேன். யாரு? ஜோசிக்கார். ஜாதகக்காரன் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நம்பித்தான் நானும் பேசாமல் இருந்துட்டேன். சரி. 6 மாதம் கழிச்சு தான் எனக்கு தெரியும் ஜாதகக்காரன் சொன்னா சரியா இருக்குங்க. அந்த ஜாதகக்காரன் இவளை லவ் பண்ணி இருந்திருக்கான். என்னை சேர விடக்கூடாதுன்னு அப்படி பிளான் பண்ணியிருக்கான். ஐயா 6 மாதத்துக்குள்ள நம்ம கரெக்ட் பண்ணலாம்னு நான் இது தெரியாம கல்யாணத்தன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லைன்ட்டாங்களே. ஆமா. அப்படிங்கிற வயிற்றுச்சல்ல உள்ள தண்ணியை போட்டு சரி வீட்டுக்கு போறேன். வீட்டுக்குள்ள போறேன். இவ அம்மனை கொண்டியா நிக்கிறான். சௌரியம் தானே? அதுக்கு தானே போறீங்க வேகமா சொல்றது? அது இல்லடி, மக்களுக்கு தெரியணும்ல. போதையோட போதையா செய்ய வேண்டியது. நமக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் இல்லையே, எதுக்கடி அம்மனை குட்டியா நிக்கிறேன்னு கேட்குறேன். அவ சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? வாடா குடியார நாயே, இன்னைக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்க, உன் முன்னாடி நான் அம்மனமா நிற்கிறேன். சரி. நாளைக்கு நீ இது மாதிரி குடிச்சிட்டு வந்தீன்னா
இதே அம்மனத்தோட தெருவில் போய் நிற்பேன். இன்னார் பொண்டாட்டி அம்மனமா இருக்கான்னு உன்னை தாண்டா பேசுவாங்கன்னா அப்பவே மடியில் இந்த பாட்டில் கீழே ஓட்டு உடைச்சேன். ஓச்சா சரக்கு காலி பாட்டில் தான். அதுக்கு முன்னாடி குடிச்சு விட்டுங்க. அன்னையோட குடியை விட்டு வந்தேன். என்னை இப்போ தாத்தா தாய்மார்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். உங்கள் புருஷங்க குடியாரங்களா இருந்தா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணாதீங்க. சொல்லி தெரிஞ்சிருவாங்க. சொல்லி கேட்கலன்னா வீதியில் அவுத்துட்டு நிற்க தெரிஞ்சிருவாங்க. இப்போ மறுபடியும் நம்ம கல்யாணம் பண்ணுவோம். ஆமாங்க, மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணுவோம். முதல்ல இருந்து பண்ணுறோம்னா கல்யாணம் நீ என்னைக்கு நீ கல்யாணம் சொல்றியோ அன்னைக்கு தான் இந்த கைலியை நீ தான் கட்டி விடணும் தான் தோல்ல விரதமா போட்டுக்கிட்டு அலையிறேன். ஓஹோ, அது வரைக்கும் கைலி கட்ட மாட்டோம்னு. சரிங்க, இந்த நான் உங்களை கட்டிக்கிறேன். குடும்ப சம்பிரதாயமா நீ கட்டிக்கிறாத இதை எனக்கு கட்டி விட்டுட்டு என்னை கட்டிக்க. சரி வா. முதல்ல நல்லா விரி இந்த வேட்டி நல்லா அகட்டிக்க. ஓட்ட தெரியுற மாதிரி காட்டு. ஐயோ கை இருக்குல்ல உன் கை. நான் உள்ளே விடட்டா? இத்தனை நாள் கேட்டுக்கிட்டா விட்ட. யாரு அங்கிட்டு வருதான்னு பாரு. அங்கிட்டு வந்துருச்சா? கேள்வி அப்போ நான் தாண்டா கட்டிக்கிறேன். இரு வரேன். இதையும் விட்டுக்கிறேன். கட்டிக்கார கொஞ்சம் குனிய. காலை மேலே தூக்க முடியல, கொஞ்சம் குத்த வச்சுக்க. அந்த புள்ள பல்லு போயிருமே. மேலே ஏற்றுனியா? இங்கே நான் சொல்கிற மாதிரி செய். லெஃப்ட்டுக்கா உள்ளவா, ரைட்டுக்கா இங்கிட்டு வா. அப்படி மடித்து சென்டரில் ஒரு 3 அடி உள்ள சொருவு. அந்த அளவுக்கு இருக்கா? 3 அடியா? உள்ள சொருவு. நல்லா உள்ள அழுக்கு. அப்படி இல்லை, இப்படி சொல்லுவேன். புருஷன் முன்னாடிக்கல என்னமா கூச்சான்? சரி பாவடைய ஒரு ஏயா நீ அன்னைக்கு குடுத்துட்டு வந்தா அதுக்காக நின்றுச்சு வீட்டுக்குள்ள. அட நான் கட்டி விடணும்ல. ஏயா அதுக்காக இப்ப போய் வந்து அம்மனமா நிக்க வைக்கிறியா ஊர்ல? ஏங்க நான் ஏற்கனவே கட்டி தாங்க இருக்கேன். இருக்கமா நான் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுவா? இல்ல வேணாம், அப்படியே இருக்கட்டும் தான் நல்லது. உன்னை நான் எப்படியெல்லாம் என் மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன் தெரியுமா? எப்படிங்க நினைச்சிருக்கீங்க? ஹலோ, இங்கே பப்புனா நடிக்கும் அருமை ஐட்டான் ஆர்பி ஹரிகரன் அவர்களுக்கு எம்கேஎம் மணி அவர்கள் சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி ஆப்பக்கடா அன்னக்கிளி என்ற பாடலை பாடுமாறு. அப்படியா? இந்த பாட்டை விட மாட்டாங்களாடா? ஏண்டா அப்படி படுத்துறீங்க? நீ நானும் வேற பாட்டு பாடுவோம்னு நினைக்கிறேன். என் தம்பிகளுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் விருப்பத்துக்காக பிடிச்சதுனால தானே பாடுறேன். அப்பக்கடா அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. அப்பக்கடா அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. உறங்கட்டு ராசாவு கிளி ஆடி வரும் அந்த கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு சொன்னான்பா ஓ கூடையிலே சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, பார்க்கையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, பார்க்கையிலே ருசி மீறுது. சக்தியில் குறையாம இருக்கிறதா அப்பையில் நீயாக இருக்கும் பொய்யா. ஆட்டி வச்ச சோறு ஆட்டி வச்ச நாறு சின்ன சின்ன பிறகு கொஞ்ச
சத்தம் வேணும் ஆப்பத்தோடு அந்த கிளி அறிவரும் வந்த கிளி ஓரங்கட்டு மோசாவே கொண்டவா ரத்தம் போகிறியே ராசா ஏத்தை மாசம் பிறந்ததும் மாசம் பிறந்ததும் நாள் ஆப்பத்தோடு அந்த கிளி அறிவரும் வந்த கிளி ஒரு கட்டு நாத்தா கொண்டவா ரத்தம் போகிறியே நாத்தா ஏங்க அவுந்து கிடக்கு பாருங்க அவுந்து கிடக்கு என்னது? உங்க ட்ராயர் பாருங்க கீழே பாருங்க ட்ராயர் அவுந்து கிடக்கு யாருது அந்த டவுசர் எங்க ஓடுது ஏங்க உங்களுக்கே தெரியலையா ஏண்டு ஆடங்க உங்க கொஞ்சம் லூஸா இருந்திருக்கும் போல இருக்கு அதுக்கு இவ்வளவு லூசா இருக்க கூடாதுங்க கிளிச்சில்னு காத்து இந்த அளவுக்கு காத்து அடிக்குது நினைச்சேன் மாறு ஜில் ஜில்னு வருதேன்னு நினைச்சேன் ஆ. நீ கவலைப்படாத அதனால தான் நீங்க அவுத்து விட்டீங்கன்னு எனக்கு தெரியும் காத்து முகத்தை தொடச்சுக்க தொடச்சுக்கிட்டேன் சரி, புருஷன் டவுசர் ஒன்றும் அவ்வளோ போதுமா தொடச்சுக்கிட்டேன் ஓ உள்பாவடையில் மூஞ்சி வைக்கிறீங்களா ஐயோ நீ சோறு போட்டு சாப்பிட்றதே அதுல தானே நீ சாப்பிட்றதே அதுல தானே ஏங்க எடுக்கணுவா பாடு ஏங்க உங்களை பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு எப்படி தெரியுமா காத்து வீசுவா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முன்னன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழ்வு வாழ்வே மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் தரிசனம் தவிக்குதே மனமே நீ இல்லாத வாழும் வாழ்வுதானே. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் இந்த தரிசனம் பெற தவிக்கிறேன். உறக்கமில்லாமல் கண்டே நான் ஏக்கும் ஏக்கம் போதும் இரக்கமில்லாமல் என்னை நீ பார்க்கலாமனாலும் வாடை காலம் நீ வந்தால் வசந்தமாகலாம் குதித்து வரும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சியாகலாம் நாளை தனிமையே எனது இளமையோ அந்த கவிதையோ கதையோ அந்த நாளை எண்ணினாலும் வெள்ளோடு எண்ணினோடு வாழ்கிறேன் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் இந்த தரிசனம் பெற தவிக்கிறேன்.
மயங்கினேன், சொல்ல மயங்கினேன், இருக்கிறேன் உயிரே. தினத்திலே உங்கள் தரிசனம் அது கொண்டாடா. அதை எடுத்தா விளம்பரத்தை பண்ணிடுவான். விளம்பரத்தை கொண்ட முதல்ல இந்த வேற என்ன இருக்கு எடுத்துட்டா மொத்தமா ஒரு ஜோலியை முடிச்சு விடுவான். அதுதான் உண்மை. தனி மட்டும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் சூளியாவட்டி தெற்கு களத்தில் அமைந்திருக்கும் அருள்வாளிக்கும் அருள்மிகு விநாயகர் பாலமுருகன் பாம்பாலம்மன் ஸ்ரீ ஏழுபிள்ளை மாரியம்மன் ஆலயத்துடைய 43ஆம் நாள் மண்டபப்படி முன்னிட்டு தெய்வ திரு வி ராமநாயக்கர் குடும்பத்தில் நடத்தும் மாபெரும் அன்னதானமும் மற்றும் அபிஷேக ஆராதனையும் மகமாயி என்ற சின்ன கருப்பு பிரியர்ப்பு நாடகமும் வெகு சிறப்பாக இங்கே நடைபெறுகின்றது.